ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அட என்னப்பா இந்த மனுஷன் என்ன பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நடந்தாலே பேசினாலே அவ்வளோ ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது 2 days 3 days பேக் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டில் நம்மளுமே அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்போவே நானுமே கெஸ் பண்ணியிருந்தேன் காசா கிராண்ட் சனில் அந்த சன் சிட்டிக்கான ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் மேபி இருக்குமோ எதிர்பார்த்து நிறைய பேர் அதான் கெஸ்ஸும் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம சுவாமி ப்ரோவே வந்து அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயோ அந்த வீடை பார்க்குறதா இல்லை அந்த மனுஷனை பார்க்குறதா இல்லை வாய்ஸை கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓன் வாய்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த வாய்ஸு. அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. அந்த லொக்கேஷனு, அந்த ஒயிட் கலர் காஸ்டியூமு அவ்வளோ பர்ஃபெக்டாக, அது ரொம்ப அதுவுமே ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாரு அந்த ஒரு வீடியோவுமே. ஸோ நான் ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் ப்ரொமோஷனை தான் மேக்ஸிமம் வந்து பார்ப்போங்க. பட் என்னான்னு தெரியல, நான் வந்து விஜயை தான் ரசிச்சுட்டே இருந்தேன். அதாவது நம்ம சுவாமி ப்ரோ தான் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ப்ரொமோஷனே பண்ணியிருந்தார். இந்த மனுஷனை எந்த லுக்கில் பார்த்தாலும் செமையாக இருக்கார். நான் ரொம்ப கேஷுவலாக தான் பேசினார், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நானுமே போய் கமெண்ட்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லுவார். 2021 ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ வந்து ஆகிட்டேன். அடுத்தது சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அது வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள், என் கிட்னியை விற்றா நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் போட்டிருப்பாங்க. அதுக்குமே நிறைய பேர் கிளியர் ரிப்ளைலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கமெண்ட்ஸுமே பார்த்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தது ப்ரமோஷன் வீடியோவை பார்த்ததை விட அவரை ரசித்தது அதிகம். பிகாஸ் அவரோட வாய்ஸு, அந்த அழகான அந்த ஸ்டைலில், அவரோட ஓன் ஸ்டைலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார். மேக்ஸிமம் விஜய் நம்ம எந்த வித ப்ரொமோஷனுமே பார்த்துருக்க முடியாது. ப்ரொமோஷனே அவர் அவ்வளோ பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவரோட ப்ரொமோஷன் வீடியோ நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கு கூட பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ரொமோஷன் வீடியோ கூட ரிப்பீட்டட் மோடில் பார்க்குற லெவலுக்கு வச்சுட்டா இருப்பா இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாம் ரிப்பீட்டட் மோடில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துங்க, கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.